ட்ரைக்ளிசரைட் வந்து ஜாஸ்தி ஆகாத இருக்கிறதுக்கு மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லை ஒயிட் ரைஸை குறைக்கணும். ஏன்னா இது ஜாஸ்தி ஆக ஆக ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காலையில் வெறும் வயிற்றுல நம்ம கார்லிக், அதாவது பூண்டு, பச்சை பூண்டு, 2 பல்லு, குட்டி பல்லு, ஃபுல் பூண்டு இல்லை, 2 குட்டி பல்லு, அதை கடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டிங்கன்னா இதுவே கொலஸ்ட்ராலை கரைக்க ஹெல்ப் பண்ணுது. எக்கச்சக்கமாக ஊறுகாய் விஷயம், இது வெளியிலேருந்து வேற வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதில் வந்து 3 வித உப்பு வருது. உப்பு, அதில் போடுற ப்ரிசர்வேட்டிவ், அதில் போடுற டேஸ்ட்டுக்கு போடுற உப்பு, அதாவது வேற வித உப்பு, இது எல்லாமே சேர்ந்து எக்கச்சக்கமாக உப்பு ஆகுது. உணவுலேருந்து அங்கே கொலஸ்ட்ரால் வர உணவு எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஆனால் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ இருதய நோயை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட் சாப்பிடணும், புரோட்டீன் இருக்கிற உணவு சாப்பிடணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து பேச போகிறது கொலஸ்ட்ரால் அண்ட் இருதய நோயை கண்ட்ரோல் பண்ண தவிர்க்க என்னென்னலாம் செய்யலாம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது இருதய நோய். அண்ட் இருதய நோயிலையுமே பல விதமாக இருக்குது. ஒன்று வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி, பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி, இது வந்து பிளாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. அண்ட் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு சின்ன ரத்த குழா, இப்போ வந்து விரலுக்கு வருது, அந்த மாதிரி ரத்த குழால பிளாக் கிரியேட் பண்ணால் அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. மற்ற ஒரு 4-5 அதில் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஹார்ட்லேருந்து வெளியில் வர மேல் பெரிய ரத்த குழா, அயோட்டா இல்லை வென்ட்ரிக்கிள்லேருந்து வருது, உங்களுக்கு பிளாக்ஸ் வந்தால் இது மேஜர் ப்ராப்ளம் ஆகலாம். இது ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை பல விதமாக கார்டியாக் அரெஸ்ட் கூட வரலாம். ஸோ இதனால தான் இந்த மாதிரி விஷயத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறது எது நல்லதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜீன்ஸ்லே பார்த்தா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஏஷியன் ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்காக ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நம்ம ஹைட்டில் குறைவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. இந்த கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வர சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு 25 வயசு ஆனாலே ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆயிடுது. இது சில குடும்பத்தில் வம்ச வழியாக வருது. ஸோ இவங்க முதல்லேருந்து ஹெல்ப் எடுத்துக்கணும். இந்த ட்ரைக்ளிசரைடை மெயின்டைன் பண்ண, எக்ஸசைஸ் பண்ணணும், உணவை கரெக்டாக எடுக்கணும், ப்ளஸ் மருந்து தேவைப்பட்டால் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைக்ளிசரைட் வந்து ஜாஸ்தி ஆகாத இருக்கிறதுக்கு 2-3 விஷயம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லை ஒயிட் ரைஸை குறைக்கணும். ஏன்னா இது ஜாஸ்தி ஆக ஆக ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மைதா எதில் இருக்குது? பேக்கரி ஐட்டம்ஸை குறைக்கணும். கார்ன்ஃப்ளவர், இந்த மாதிரி சூப்ஸு இல்லை கார்ன்ஃப்ளவர் போட்டு நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் குறைக்கணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும். ப்ளஸ் கொழுப்பு சத்து, எண்ணெய் குறைக்கணும். இதுதான் நல்லது. இதை பண்ண பண்ண நம்மளுக்கு ட்ரைக்ளிசரைட் குறைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆக ஆக எல்டிஎல், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், விஎல்டிஎல், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இது ரெண்டும் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இது ஜாஸ்தி ஆகும். இது ஜாஸ்தி ஆனாதான் அந்த ரத்த குழால அடைப்பு வர சான்ஸ் இருக்கு. அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. இதை எப்படி தவிர்க்கலாம்? ஆக்டிவ் எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது. அதை தவிர உணவில் கொழுப்பு சத்தை குறைக்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம், ஒருத்தருக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஒரு நாளைக்கு போகிறோம், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 1/2 லிட்டர் இல்லை 1/2 கிலோ தான்
என்னென்ன எண்ணெய், நெய், வெண்ணெய் யூஸ் பண்றது எல்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் இருக்கணும். அப்ப 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 2 கிலோ ஒரு மாசம். இப்போ நம்ம சர்வேல எடுக்கிறச்சு 3 கிலோ, 4 கிலோ, 6 கிலோ யூஸ் பண்றாங்க 4 பேர் இருக்கிற குடும்பத்துல. இதுல நம்ம கணக்கே போடுறது இல்ல. வெளியிலேருந்து வாங்குற ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இல்ல வெளியிலேருந்து ரெகுலரா வாங்குற உணவு, அது பிட்சாவா, பர்கரா, இல்ல வெளியிலேருந்து வர தோசை, எல்லாமே ஹை ஆயில் தான். இதெல்லாம் நம்ம கணக்கே போடுறது இல்லை. இதெல்லாம் சேர்த்து போட்டா அவங்களுக்கு எக்கச்சக்கமா எண்ணெய் ஆயிடுது. இதனால வெயிட் ஏறுது. வெயிட் ஏற ஏற பேட் கொலஸ்ட்ராலும் ஏறுது. பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். இது ஸ்ட்ரெஸ்னால வரலாம், இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்கிறதுனால வரலாம். ஸோ இது யூஸ்வலா டக்குன்னு தெரியாது. இப்போ ஹார்ட் அட்டாக் இப்போ வருதுன்னா அந்த ஹார்ட்ல ப்ராப்ளம் 2-3 வருஷம் முன்னாடியே வந்துடுச்சு. அதனாலதான் எந்தெந்த ஃபேமிலிஸ்ல ஹார்ட் ப்ராப்ளம் நார்மலா இருக்கோ அவங்களுக்கு எக்கோ, இசிஜிலாம் ரெகுலரா எடுக்க சொல்றோம். அப்போ சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சு நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்போ உணவுல பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல நம்ம கார்லிக், அதாவது பூண்டு, பச்சை பூண்டு, 2 பல்லு, குட்டி பல்லு, ஃபுல் பூண்டு இல்லை, 2 குட்டி பல்லு, அதை கடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னா இதுவே கொலஸ்ட்ரால கரைக்க ஹெல்ப் பண்ணுது. இது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நெசுக்கிட்டு தண்ணியில போட்டு அப்படியே குடிச்சிடுங்க. வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஸோ இது ஹெல்ப் ஆகுது. இது டெஃபினட்டா ஒரு விஷயம், இது கொலஸ்ட்ரால குறைக்கும். அடுத்தது ஸ்ட்ரெஸ்னால எண்டோஜெனஸ் கொலஸ்ட்ரால்னு ஒன்று டெவலப் ஆகுது. அதாவது உணவுலேருந்து வர கொலஸ்ட்ரால். பட் உணவுலேருந்து அங்கே கொலஸ்ட்ரால் வர உணவு எதுவுமே சாப்பிட்றது இல்லை. ஆனால் எங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணும். யோகா, மெடிடேஷன், ஓம் சாண்டிங் ஒரு எனி சிங்கிள் சிலபிள் சாண்டிங் அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உணவில் வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவை குறைக்கணும். நம்ம ஊர்ல ஒரு சின்ன இட்லியே வெளியிலேருந்து சாப்பிட்டா 3 மடங்கு கேலரி. வெளியிலேருந்து அப்போ பூரி, பட்டூரா இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க வாங்குற இடத்துல எண்ணெயை ரீயூஸ் பண்ணா அது நிறைய டிரான்ஸ் ஃபேட்ஸ் கொடுத்து இதனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜாகிரதையா இருக்கணும். இப்போ கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், பன்ஸ், இந்த கிரீம் போட்ட பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அதுல போடுற கிரீம் என்ன எதுலேருந்து எடுக்கிறாங்க, அதுல டிரான்ஸ் ஃபேட்ஸ் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும். அதை தவிர ரொம்ப உப்பு இருக்கிற உணவு குறைக்கணும். ஏன்னா யூஸ்வலா ஹை பிளட் ப்ரெஷர் முதல்ல ஆரம்பிக்கும். இதுக்கு மருந்து தேவைன்னா முதல்லயே எடுத்துட்டுருங்க. ஸோ தட் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல இருந்தா மருந்தோட கூட நோ ப்ராப்ளம். பட் உப்பு, என்ன மாதிரி உப்பு உணவு? இப்போ பார்த்தீங்கன்னா கறிவாடு, இல்லை சிப்ஸ், இல்லை இந்த மாதிரி ஊறுகாய், எக்கச்சக்கமா ஊறுகாய் விஷயம். இது வெளியிலேருந்து வேற வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதுல 3 வித உப்பு வருது. உப்பு, அதுல போடுற ப்ரிசர்வேட்டிவ், அதுல போடுற டேஸ்ட்டுக்கு போடுற உப்பு, அதாவது வேற வித உப்பு, இது எல்லாமே சேர்ந்து எக்கச்சக்கமா உப்பு ஆகுது. பேக்கெட்லேருந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் உப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதையும் குறைக்கணும். ஸோ இருதய நோயை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட் சாப்பிடணும், புரோட்டீன் இருக்கிற உணவு சாப்பிடணும். இந்த ஒயிட் ரைஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர் இதை குறைக்கணும். பேக்கரி ஐட்டம்ஸை குறைக்கணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸை எப்பாவது ஒருக்க சாப்பிடணுமே வழிய டெய்லி சாப்பிடவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சிப்ஸ் இல்லைன்னா, அப்பளம் இல்லைன்னா எங்களுக்கு சாப்பிட தெரியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதை டெஃபினட்டாக குறைக்கணும். வெயிட்டை கண்ட்ரோலில் வைக்கணும். பிளட் ப்ரெஷரை மேனேஜ் பண்ணணும். இதுக்கு உப்பை கண்ட்ரோல் பண்ணணும். டைப் ஆஃப் ஃபேட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் ட்ரெடிஷ்னல் ஆயில். நீங்கள் யூஸ்வலாக நல்லெண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கடலை எண்ணெயா, அரிசி தவிடு எண்ணெய்? ஸோ நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் 10 ml அண்ட் கீ 5 ml, இல்லைன்னா நல்லெண்ணெய் 5 ml, இல்லை இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை அரிசி தவிடு எண்ணெய் 5 ml,
கீ 5 ml இவ்வளவுதான் யூஸ் பண்ணும் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணி தேவையான மருந்தும் சாப்பிட்டு தூக்கமும் கரெக்ட் டைம்ல பண்ணா இருதய நோய், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கலாம். அதனால நீங்க ஜாகிரதையா இருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வராத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பேசினோம். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.